கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதி கன மகிமை தேவாதி தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் நம்மை திடப்படுத்தி வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்குமே. பிதாவாகிய தேவனையும் பிதாவானவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் பரலோக ராஜ்யத்தை பெறப்போகிற அந்த உள்ளான உணர்வை அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் அந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். உண்மையாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் இருதயம் அதை உணருகிறதாக இருக்கிறது. இந்த உள்ளான உணர்வை தேவன் நமக்கு கட்டளையிட்டதின் நிமித்தம் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். அந்த உள்ளான உணர்வு உங்களுக்கு உண்டென்று உணர்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்தில் ஆணிகளால் அடித்து தொங்கவிடப்பட்டிருக்கிறார். ஆணிகளின் ஆதாரத்தில் தன்னுடைய முழு சரீரமும் நின்று கொண்டிருக்கிறது. உலகை ரட்சிக்க வந்த தெய்வ ஆட்டுக்குட்டிக்கு வந்த நிந்தனை சொல்லி மாளாது. இத்தனை அகோர நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அந்த சிலுவையில் 7 வார்த்தைகளை வலிகளின் மிகுதியால் இருந்தாலும் அன்பாய் பூத்த அந்த 7 வார்த்தைகளில் 3ஆம் வார்த்தையைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலோயப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அங்கே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரத்தில் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் முன்மாதிரியாக வாழ்ந்தவர். ஆண்டவராகிய இயேசு 100% மனுஷனாகவும் 100% தெய்வத்தன்மை கொண்டவராக இருந்தார். எல்லா மனுஷர்களைப் போலவே இயேசுவும் தன் தாயின் வயிற்றில் 10 மாதங்களாக கருவில் இருந்து மனிதனாக பிறந்தவர். தெய்வத்தன்மை பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து மனுஷனுக்கே உரிய ஜென்ம பாவம் இல்லாதவராய் பாவம் அறியாத பரிசுத்தராய் வாழ்ந்து நமக்காக நம்முடைய பாவக்கட்டுகளை உடைத்தெறிவதற்காக நம்மை நீதிமான்களாக்க தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் இயேசு. எல்லா மனுஷர்கள் அனுபவிக்கும் அன்றாட வழிகளை உணர்ந்திருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 32, 33 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவரை சிறை சேதம் செய்வதற்கு முன்பாகவே அவர் படப்போகும் பாடுகளை நன்கு அறிந்ததினால் தன் சரீரம் படப்போகும் எல்லா பாடுகளுக்கு முன்பாக தன் வேர்வை துளிகள் இரத்த துளிகளாய் நிலத்தில் விழுந்ததை கவனிக்க முடிகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்படும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷனாக அவர் அனுபவித்த சரீர பிரகாரமான வழிகளை உணர்ந்ததை பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரன் என்பதற்கு அவர் செய்த ஒவ்வொரு அற்புதமும், அவர் யார் என்றும், எங்கிருந்து வந்தார் என்றும், எதற்காக செய்தார் என்றும் எல்லாம் தம் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக செய்தாரே அன்றி தன்னுடைய விருப்பத்தை அல்ல. பெண்களை ஆண்களுடன் வேறுபடுத்தி கவனிக்கிற பொழுது பெண்கள் பலவீனமானவர்கள். சரீர வலிமையினாலும் சூழ்நிலைகளால் வரும் பாடுகளை சகிக்கிறதினாலும் அழுகை, துக்கம், போராட்டத்திலும் ஆண்களுக்கு நிகராக வலிமையானவர்கள் அல்ல. எனவே பெண்கள் பலவீன பாத்திரம், பலவீனமானவர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையாகிறார்கள். அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தியே ஆண்கள் பெண்களிடம் ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். பண்டைய காலங்களில் பெண்களையும் சிறிய பிள்ளைகளையும் மக்கள் கணக்கெடுப்பில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு மனுஷர் என்றும் கருத்தில் கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு முதல் வார்த்தை திரளான மக்களின் மீறுதலுக்கு தேவனிடத்தில் அவர்களை மன்னிக்க கேட்டார். இரண்டாவதாக தனி மனிதனின் மனம் திரும்புதலும், அதனால் அவனுக்கான தேவனுடைய ராஜ்யமும். மூன்றாவதாக ஒரு பெண்மையை மதிக்கும் மாண்பிற்குரிய பண்பு. ஆம், சமுதாயம் பெண்களையும் பெண்களுக்கான உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் கடந்து போகும் சமூகத்தில் பெண்மையின் உரிமை, தனி மனித உணர்வுக்கு மதிப்பளித்தார் என்பது சரியான புரிதல். யோவான் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த பெண்ணை தண்டிக்க தகுதியானவர் அவர் ஒருவரே. ஆனால் அவளை மன்னித்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு செங்குத்தான நிலப்பரப்பில் மேடான இடத்தில் சுமந்து செல்லுகிறார். இலகிய மனம் கொண்ட தாய்மார்கள் இயேசுவின் பாடுகளுக்காக அழுகிறார்கள். லூக்கா 23:28 இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இயேசு சொல்லி மாளாத வழிகளின் மிகுதியாய் இருந்தும் தேவகுமாரன், ஸ்திரீயே, அதோ உன் மகன், சீஷனே, அதோ உன் தாய் என்றார். இயேசு பாடுகளின் மத்தியில் இருந்தும் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன என்றால், குடும்பத்தில் உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது, இரக்கத்தையும் பொறுப்புணர்வும் இருக்க வேண்டும் என்பது, குடும்பத்தில் அன்பாய் இருக்கவும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தவும் வேண்டும் என்பதும், போராட்டமான வாழ்விலும் தன்னலமற்றவராக இருக்க வேண்டும் என்பதே. தேவகுமாரன், ஸ்திரீயே, அதோ உன் மகன், சீஷனே, அதோ உன் தாய் என்றார். யார் அந்த சீஷன்? யோவான், சலோமி என்பவருக்கும் செபதேயு என்பவர்களின் தம்பதிகளுக்கு பிறந்தவர்தான் அந்த யோவான். இயேசுவிற்கு மிகவும் பிடித்த சீஷன். இயேசு சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை பெற்றெடுத்த தாய் ஒரு புறம், இயேசுவிற்கு மிகவும் பிடித்தமான சீஷன் இன்னொரு புறம். தான் இருந்து தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை தன் இடத்தில் இருந்து தாய் மரியாளை அரவணைக்க, தோள் கொடுக்க, தன் சீஷனுக்கு சொல்லும் அன்பு கட்டளைதான், சீஷனே, அதோ உன் தாய். யாத்திராகமம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு மனுஷனின் ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டுமானால் இந்த காரியத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்தாலே
கர்த்தர் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை நீடிக்க செய்கிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நாம் நன்றாய் இருக்கும்படியாகவும் நம்முடைய நாட்கள் நீடித்திருப்பதற்காகவும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் உலக மக்களோ அவர்கள் நன்றாக இருக்கும்படி பெற்ற தாயையும் தந்தையும் வேறு இடத்தில் விடுகிறது. அவர்களுடைய ஆயுசு நாட்களுக்கும் அவர்கள் நன்றாய் இருப்பதற்கு அது வழி செய்யாது என்பதை கர்த்தருடைய வேதம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு தான் செய்யாத எதையும் நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. லூக்கா 2:51, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்களுடனே என்கிறது அவருடைய பெற்றோர்களை அங்கே குறிப்பிடுகிறது. அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். தன்னுடைய சீடன் பொய்யான முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த அந்த வினாடியிலிருந்தே இயேசு படையிருந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். தேவதூதன் பலப்படுத்தினான் என்றால் இது நடக்க வேண்டும். இது பிதாவின் சித்தம். நீர் பாடுகளை பட வேண்டும் என்பதே தேவநீதி. பாவம் செய்யாதவருக்கு நம்மை மீட்க அவருக்கு கிடைத்த தண்டனை சிலுவை மரணம். சிலுவையில் ஆண்டவரின் 3வது வார்த்தை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், உன் நாட்கள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஏனென்றால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆம், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 35, தேவனுடைய சித்தம் படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். சிலுவை மரத்தில் ஆணிகளால் அடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார் இயேசு. தன் வயிற்றில் 10 மாதம் பெற்றெடுத்த தாய் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதனைப்படுகிறார். சரீர பாடுகளை தன் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அவலமான நிலை எந்த தாயும் அடைந்ததில்லை இந்த உலகில் இதுவரையில். எல்லா பாடுகளையும் அமைதியாக வாய்த்திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இருந்த இயேசு, அவரும் ஒரு தாய்க்கு மகனாக இந்த மண்ணில் பிறந்தபடியால் தன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய அரவணைப்பு, அன்பு கிடைக்க வேண்டி துடிப்பதுதானே ஒரு மகனின் பொறுப்பு. அதனால் தன்னை பெற்ற தாய்க்கும் பாதுகாப்பு, அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, அதற்கு வழி செய்வதும், அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராய் மரணத்தை ருசி பார்க்கும் தருணத்திலும் தன் தாய்க்காக குற்றமற்றவரின் குருதி வழிந்தோடி இரத்தம் முழுவதுமாய் சரீரத்தில் இருந்து வழிவதற்கு முன்பதாக தாய்க்காக தரணியை மீட்க வந்த தெய்வம் தன் பொறுப்பதனையும் செய்து முடித்தார். எப்படியெனில் தன் சீஷனுக்கு தாயையும் தன் தாய்க்கு மகனையும் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து தன் கடமையை செய்து முடித்தார். உலகத்தை மீட்க வந்த தெய்வம் அன்பான என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. எல்லா புகழும் மகிமையும் இயேசுவுக்கே. அவரின் கிருபை நம்மோடு எப்போதும் இருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.